சேர்ந்த செதார் மற்றும் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் ஆகிய இரண்டு மருத்துவக் கல்லூரிகளும் கிட்னி திருட்டில் ஈடுபடுகிறது என்ற தகவல் ஆகஸ்ட் 2025 ஊடகங்களில் வெளிவருகிறது. சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு பாருங்க. அதாவது மனித உறுப்புகள் திருடுறாங்க அப்படின்னாரு. திருடுங்கிறது யாரையாவது ஒருத்தர் தெரியாதனமா போய் படுக்க வச்சு அவருக்கு தெரியாம கிட்னியோ லிவரோ எடுத்தா அதுக்கு பேர் திருட்டு. இது முறைகேடு. இது கிட்னி திருட்டு அல்ல, கிட்னி முறைகேடு. ரெண்டுக்கும் என்னையா வித்தியாசம்? திராவிட முன்னேற்ற கழகத்தின் மணச்சநல்லூர் எம்எல்ஏ கதிரவன், நான் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கணும்னா ஊர்ல இருக்கிற அத்தனை பேரோட கிட்னியை திருடினா தான் முடியும். எங்க அப்பாவோட ரோல்ஸ் ராய்ஸ் காரோட விலை தெரியுமா? அது 14.5 கோடி. 2 லட்ச ரூபாய் வச்சுக்கிட்டா எப்ப நான் ரோல்ஸ் ராய்ஸ் பண்றது? திருப்பூர்ல இருக்க எல்லா கிட்னியும் தானமாக பெறுபவர் அந்த கிட்னிக்கு கொடுக்கக்கூடிய தொகை எவ்வளவு தெரியுமா? 80 லட்சம் முதல் 1 கோடி. எஃப்ஐஆர் போடுறது தானே, ஆனால் தமிழக அரசு எஃப்ஐஆர் போடவில்லை. வணக்கம் தமிழ் பெருங்குடி மக்களே. 26 சட்டப்பேரவை தேர்தல் தமிழகத்தின் எதிர்காலத்தை முடிவு செய்யக்கூடிய தேர்தல். ஒரு குடும்பம் கொள்ளையடிப்பதற்கான அதிகாரத்தை நீங்கள் மீண்டும் அந்த குடும்பத்திற்கு அளிக்க வேண்டுமா என்பதை முடிவு செய்ய வேண்டிய தேர்தல். 10-15 கட்சி கூட்டணிகளை வைத்துக்கொண்டு நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம், எங்கள் ஆட்சியில் பல சாதனைகளை செய்திருக்கிறோம், மக்களுக்கு பணத்தை வாரி தந்திருக்கிறோம், பல்வேறு திட்டங்களை வகுத்திருக்கிறோம் என்றெல்லாம் ஆசை வார்த்தைகளை கூறிக்கொண்டு உங்கள் முன்னால் வருவார்கள். ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் இந்த ஆட்சியில் என்னென்ன நடந்தது என்பதை நீங்கள் யோசித்து பார்த்து சிந்தித்து மீண்டும் இந்த திமுக ஆட்சி வர வேண்டுமா என்பதை மனதில் வைத்து வாக்களிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தொடர்ந்து உங்களோடு நான் உரையாடி கொண்டிருக்கிறேன். தமிழ் சமூகம் ஒரு அறிவார்ந்த சமூகம் என்பதை நான் தொடர்ந்து பல இடங்களில் வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன். கீழடியில் கிடைத்த கல்வெட்டுகளின்படி 3000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுத்தறிவு பெற்ற சமூகம் இந்த சமூகம். இந்த சமூகம் 2021 தேர்தலில் ஒரு முறை ஏமாந்து இந்த குடும்பத்திற்கு வாக்களித்து விட்டது. மீண்டும் இந்த சமூகம் இந்த திராவிட மாயை என்பதை நம்பி ஏமாந்து இந்த குடும்பம் கொள்ளையடிப்பதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த அவல ஆட்சியில் நடந்த சம்பவங்களை பற்றியெல்லாம் தொடர்ந்து நாம் விவாதித்து கொண்டிருக்கிறோம். தோழர்களே, செய்தித்தாளெல்லாம் பார்த்துருப்பீங்க. கிட்னி திருட்டு அப்படின்ற விவகாரம் செய்தித்தாளில் பார்த்துருப்பீங்க. தெலுங்கானா, மகாராஷ்டிரா, கர்நாடகா போல பல்வேறு மாநிலங்களில் இந்த கிட்னி முறைகேடு நடக்கிறது. இந்த கிட்னி முறைகேடு ஏன் நடக்கிறது அப்படின்ட்டு நம்ம யோசித்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். நிறைய பேருக்கு இந்த கிட்னி ஃபெயிலியர் வரும். பல்வேறு காரணங்களுக்காக 2 சிறுநீரகங்களும் செயலிழந்து விடும். அப்போ அந்த யாராவது ஒருவர் அவருடைய உடலுக்கும் அவருடைய அந்த இரத்த டைப்புக்கும் பொருத்தமான ஒரு நபர் எனது ஒரு கிட்னியை நான் தானமாக கொடுக்கிறேன் என்று கொடுத்து அந்த கிட்னியை பொருத்திக்கிட்டான்னா அவர்கள் சில ஆண்டுகள் உயிர் வாழலாம், தொடர்ந்து உயிர் வாழலாம். சரிங்களா? பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்க, பெரிய ஏகப்பட்ட கோடிக்கணக்கில் சொத்து இருக்கும். ஆனால் குடும்பத்தை சேர்ந்த ஒருவரும் கிட்னியை தானமாக தர வரமாட்டார்கள். அப்போ ஒரு பெரிய பணக்காரங்களாக இருந்துட்டு குடும்பத்தில் யாரும் கிட்னி தானம் பண்ணலன்றதுக்காக செத்து போகலான்ட்டு எந்த பணக்காரங்களாவது முடிவெடுப்பாங்களா? ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படியாவது இந்த உடலுக்கு பொருத்தமான கிட்னியை தானமாக கொடுக்க ஒருவரை தயார் செய்வார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பு இதுபோல ஏகப்பட்ட கிட்னி முறைகேடுகள் நடக்கிறது என்பதனால் தமிழக அரசும் மத்திய அரசும் சில சட்டங்களை கொண்டு வந்து அதன்படி ஒருவருக்கு கிட்னி தேவையாக இருந்தால் அவர் இதற்கென்று இருக்கக்கூடிய ஒரு ரெஜிஸ்டர், ஒரு டேட்டா இருக்குது, அந்த டேட்டாவில் பதிவு பண்ணிடணும். பதிவு பண்ண பிறகு அதில் உறவினர்களோட கிட்னிக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. தேர்டு பார்ட்டி ஒருத்தர் சம்மந்தம் இல்லாத, இரத்த சம்மந்தம் இல்லாத யாராவது ஒருவர் கிட்னியை தானமாக கொடுக்குறார் என்றால் அதற்கென்று சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அவங்க ஏன் கொடுக்குறாங்க, என்ன ரீசனுக்காக கொடுக்குறாங்கன்றதெல்லாம் ஒரு மருத்துவர் குழு ஆராய்ந்து எல்லா தரவுகளும் சரியாக இருக்கிறதா என்பதையெல்லாம் பார்த்துவிட்டு அதற்கு பிறகுதான் அந்த அறுவை சிகிச்சையை செய்ய வேண்டும். இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு முழுக்க எத்தனை தனியார் மருத்துவமனைகள் பெருத்து போய் கிடக்கின்றன என்று தெரியும். எல்லா தனியார் மருத்துவமனைகளும் சொல்லலை, சில தனியார் மருத்துவமனைகள் இதுபோல் கிட்னியை திருடி தான் பொழப்பே நடத்துகிறாங்க. அப்படி திருச்சியைச் சேர்ந்த செதார் மற்றும் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன், பெரம்பலூரில் இருக்கக்கூடிய தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் ஆகிய 2 மருத்துவக் கல்லூரிகளும் இதுபோல் கிட்னி திருட்டில் ஈடுபடுகிறது என்ற தகவல் முதல் முறையாக கடந்த ஆகஸ்ட் 2025 ஊடகங்களில் வெளிவருகிறது. எப்படி வெளிவருதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த நாமக்கல் அந்த பகுதியில் பள்ளிப்பாளையத்துல எல்லாம் நிறைய இந்த நெசவாளர்கள், தறி நெய்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவர்கள் அதிகமான வட்டிக்கு, கந்து வட்டிக்கு கடன் வாங்கி விடுவார்கள். அந்த கடன் 1 லட்சமாக இருந்து 2 லட்சமாக இருந்து வட்டிக்கு வட்டி குட்டி போட்டு 3-4 லட்சம்ட்டு ஆகி போயிடும்.
இந்த கடைக்காரன் கடுமையான நெருக்கடி பண்ண உடனே அந்த நேரத்தில் இந்த ஒவ்வொரு மருத்துவமனையும் கிட்னிக்குன்னு புரோக்கர்ஸ் வச்சுருக்காங்க. அந்த புரோக்கர்ஸ் போய் இந்த ஏழை மக்களை அணுகுவார்கள். அணுகி இந்த மாதிரி ஏமா அந்த மாதிரி வீட்டில் கடங்காரம் வந்து நிற்கிறேன், ஏன் கஷ்டப்படுற, ஒருத்தருக்கு அவசரமாக ஒரு கிட்னி தேவைப்படுது, உன்னோட கிட்னி பொருந்தி போகுது, நீ உன் கிட்னியை தானமாக ஒரு கிட்னியை கொடுத்துட்டேன்னா உனக்கு ஒரு 4 லட்ச ரூபா பணம் வாங்கித்தேன்னா அதை வச்சு நீ கடன் அடைச்சிடலாம், வீடை முடிச்சிடலாம், பிள்ளை கல்யாணத்துக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஏழை மக்கள் என்ன பண்ணுவாங்க? நீங்களும் நானும் கிட்னியை விற்போமா? ஏழைங்களாக இருக்கணும் தானே கிட்னி விற்கிறாங்க. ஸோ அந்த 4 லட்ச ரூபா வாங்கிக்கிட்டு அந்த கிட்னியை அவர்கள் தானமாக பெறுபவருக்கு கொடுத்து விட்டு சென்று விடுகிறார்கள். தோழர்களே, தானமாக பெறுபவர் அந்த கிட்னிக்கு கொடுக்கக்கூடிய தொகை எவ்வளவு தெரியுமா? 80 லட்சம் முதல் 1 கோடி. 1 கோடி ரூபா எங்கே இருக்குது? 4 லட்ச ரூபா எங்கெங்கே இருக்குது? நண்பர்களே, இந்த விஷயம் ஊடகங்களில் முதல் முறையாக கசிய தொடங்குகிறது. ஒரு பெண்ணை வந்து இந்த மாதிரிங்க 3 மாதம் முன்னாடி என் கிட்னியை நான் தானமாக இந்த மருத்துவமனையில் கொடுத்தேன், எனக்கு 4 லட்ச ரூபா கொடுத்தாங்க, ஆனால் பார்த்தா 80 லட்ச ரூபாய்க்கு அந்த கிட்னியை யாருக்கோ கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரிய வருது, என்னை ஏமாற்றிட்டாங்க என்று இந்த பேட்டி ஊடகங்களில் வருகிறது. இது வந்ததும் தமிழக காவல்துறையை பற்றி தெரியாதா? தமிழக அரசை பற்றி தெரியாதா? சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு பாருங்க. ஒரு ஐஏஎஸ் அலுவலர் வினீத் தலைமையில், ப்ராஜெக்ட் டைரக்டர் வினீத் தலைமையில் விசாரணை குழு போட்டோம். அதாவது மனித உறுப்புகள் திருடுறாங்க அப்படின்னாரு. இது என்ன டீப்பாக போனோம்னா, இது திருடா முறைகேடாங்கிறத முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். திருடுங்கிறது யாரையாவது ஒருத்தர் தெரியாதனமாக போய் படுக்க வச்சு அவருக்கு தெரியாமல் கிட்னியோ லிவரோ எடுத்தால் அதுக்கு பேர் திருட்டு. இது முறைகேடு. இது கிட்னி திருட்டு அல்ல, கிட்னி முறைகேடு. ரெண்டுக்கும் என்னையா வித்தியாசம்? இது திருட்டு அல்ல, முறைகேடு. நாங்கள் இதை விசாரிக்கிறதுக்கு ஒரு மருத்துவ குழுவை அமைக்கிறோம் என்று ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் மற்றும் மூத்த மருத்துவர்கள் தலைமையில் ஒரு குழுவை அமைக்கிறார்கள். அந்த குழு போய் செதார் மருத்துவமனை மற்றும் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனை ஆகிய 2 மருத்துவமனைகளிலும் நடந்த அந்த கிட்னி மாற்று ஆப்ரேஷன் எல்லா ஆவணங்களையும் ஆய்வு செய்கிறார்கள். ஆய்வு செய்து அந்த கமிட்டி என்ன அறிக்கை கொடுக்குது தெரியுமா? ஒரு கிட்னி மாற்று, சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றால் இதெல்லாம் ப்ரொசீஜரு, இத்தனை ஸ்க்ரீனிங் கமிட்டி இருக்குது, இவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் செக் பண்ணி இது எல்லாமே சரியாக இருந்தால் மட்டும்தான் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். ஆனால் இந்த 2 மருத்துவமனைகளும் எந்த நடைமுறையையும் பின்பற்றாமல், எந்த விதிகளையும் பின்பற்றாமல் அவங்க இஷ்டத்துக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது தமிழக அரசு அமைத்த குழு. இது போன்ற ஒரு தமிழக அரசு அமைத்த ஒரு மருத்துவ குழு, ஐஏஎஸ் அதிகாரி தலைமையிலான ஒரு குழு ஒரு அறிக்கை கொடுத்துட்டோன்னா இதோட அடுத்த கட்டம் என்னங்க? எஃப்ஐஆர் போடுறது தானே.